Welcome to our fairmaths channel. இப்போ நம்ம exercise number 1.5ல 8th sum பார்க்க போறோம். Consider the function f of x, g of x, h of x as given below. Show that f of g of h equal to f of g of h in each case. கொடுத்திருக்கு. இதை நம்ம find out பண்ண போறோம். இல்ல ஒரு சம்மையும் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொண்ணா பார்க்க போறோம். Given என்னது f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1, h of x equal to x squared. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இதுக்கு வந்து இது ஈக்குவல், அதாவது f of g of h equal to, அதாவது f of composition of g of composition of h equal to f of g of h ன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் f of g of x, அதாவது f of g of x ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். g of x என்னது 3x plus 1, f of என்னது x minus 1, x minus 1 இந்த xக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் 3x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? சப்ஸ்டியூட் பண்ண ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது 3x இருக்குது. ஓகே, அது கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் f of g of h of x, அதே இப்போ அடுத்து. அப்போ f of g of h of x ல ஃபர்ஸ்ட் இது இங்கே என்ன இருக்குது 3x கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே h of x என்ன இருக்குது x ஸ்கொயர்டு. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் 3x ஸ்கொயர்டு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் g of h of x கண்டுபிடிக்கிறோம். g of h of x h of x என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இங்கே g of அதாவது g of hx வந்து x ஸ்கொயர், g of இந்த எவ்வளவு 3x, அதாவது 3x plus 1, xக்கு பதிலாக x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் plus 1. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு g of h of x, அப்போ 3x ஸ்கொயர் plus 1 இருக்குது. இதில் வந்து நமக்கு என்னது இந்த எக்ஸோட வேல்யூ இதுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு 3, அதாவது plus 1 minus 1 இதில் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்குது 3x ஸ்கொயர். நம்ம ஈக்குவேஷன் 1ல் என்ன பார்த்தோம் 3x ஸ்கொயர். அப்போ g of h of x equal to 3x squared in equation. அப்போ from 1 and 2 f of g of h equal to f of given f of x equal to x squared, g of x equal to 2x, h of x equal to x plus 4. இப்போ f of g of x பார்க்க போகிறோம். g of x என்னது 2x, f of என்னது அதாவது 2x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 2s are 4x ஸ்கொயர். f of g of h of x இப்போ பார்க்க போகிறோம். h of x என்ன இருக்குது x plus 4. நம்ம கண்டுபிடிச்சது என்னது 4x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது g of h of x, g of h of x, h of x என்னது x plus 4. அடுத்து 2x, g of x 2x, xக்கு பதிலாக x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2x plus 8. நெக்ஸ்ட் என்னது f of, அதாவது f of g of h of x. f of x என்ன இருக்குது 2x plus 8 இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x ஸ்கொயர்டு. அப்போ இதில் வந்து ஹோல் ஸ்கொயர்டு வரும். ஹோல் ஸ்கொயர்டை நம்ம எழுதணும்னா என்ன வரும் 2 of x plus 4 the whole squared. அதை விரிச்சு எழுதணும்னா என்ன வரும் 4 into x plus 4 the whole squared. இப்போ என்னது ஈக்குவேஷன் 1 equal to ஈக்குவேஷன் 2. From 1 and 2 f of g of h equal to f of g of h equal சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன். given f of x equal to x minus 4, g of x equal to x squared, hx equal to 3x minus 4. இப்போ f of g of x equal to ஃபர்ஸ்ட் என்னது x ஸ்கொயர்டு. x ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது இப்போ நெக்ஸ்ட் f of x என்னது x minus 4. xக்கு பதிலாக x ஸ்கொயர்டை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. x ஸ்கொயர்டு minus 4. அடுத்து f of g of h of x பண்ணியாச்சு. இது என்னது 3x minus 5. 3x xக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x ஸ்கொயர்டு minus 4, x ஸ்கொயர்டு minus 5 இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இது திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்னது g of h of x. ஃபஸ்ட்டு g of h of x என்ன இருக்குது 3x minus 1. g of என்னது g of xக்கு பதிலாக 3x minus 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் f of எழுதுகிறோம். f of என்னது x ஸ்கொயர்டு. இது வந்து xன்னு எடுத்துட்டோம்னா x ஸ்கொயர்டு என்ன வரும் x, அதாவது x minus 4. இது வந்து x வேல்யூ minus 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 அதே தான் இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2 அதே இருக்குது. ஃப்ரம் 1 and 2 f of g of h equal to f of g of h ன்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன்.